வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இல்லை. அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. ஜிப்மர் மருத்துவமனை எதிரே 2.4 கோடி ரூபாய் மதிப்பில் நடை மேம்பாலம் பணிகள் மும்முரம். சிறுமியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட 62 வயது முதியவர் கைது. புதுச்சேரி காவல்துறைக்கு 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் PHRT 167 அமைப்பு வழங்கியது. பயன்பாடு இன்றி பூட்டி கிடக்கும் மாணவர் விடுதி சமூக விரோதிகள் கூடாரமாக மாறும் அபாயம். புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் கட்சி தலைமை முதல்வருடன் கலந்து பேசி விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்துள்ளது. இதற்காக மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுகளில் 2021 இருந்து 26 வரை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசாங்கமாக திகழ்ந்து வருகிறது. புதுவை மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியின் உயர்ந்த அங்கீகாரமான பிரசிடென்ட் கலர்ஸ் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இனிமேல் புதுச்சேரி காவல்துறையினர் ஜனாதிபதியின் அங்கீகார பேட்ஜ் அணிந்து பணிபுரியவே இருக்கிறார்கள். இது புதுச்சேரி மாநிலத்திற்கே பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 2nd ரிசர்வ் பெட்டாலியன் உருவாக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று தெரிவித்த நமச்சிவாயம், இதன் மூலம் சுமார் 1007 பேர் புதிய காவலர்களை நியமிக்க முடியும் என்றார். இதனால் புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அமைதியான மாநிலமாக உருவாக்குவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அதே சமயம் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பும் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார். தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் நேரத்திலும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து வேட்பாளர்கள் வெற்றி பெற கடுமையாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி கூறியதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு சில இடங்களில் குறைவான வாக்குப்பதிவிலேயே வெற்றியை தவறவிட்டு இருப்பதாகவும், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். 30 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 17% வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் 10 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 12% வாக்குகளை பெற்றுள்ளது என்றும் விளக்கம் அளித்தார். தேர்தலில் பாஜக 6 இடங்களில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தோல்விக்கான காரணங்களை ஆராய கட்சியின் தலைமை குழு அமைந்திருப்பதாகவும் தெரிவித்த நமச்சிவாயம், அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் NR காங்கிரஸ் உடன் கருத்து வேறுபாடு இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கட்சி மேலிடம் கலந்து ஆலோசனை செய்து விரைவில் அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படும் என்றும் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எதிரே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பிற்காக ரூபாய் 2.4 கோடி மதிப்பில் புதிய நடை மேம்பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ நிறுவனமாக விளங்கும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தினசரி வெளி நோயாளி பிரிவுக்கு மட்டுமே 5000த்திற்கும் மேற்பட்டோர் குவிகின்றனர். இது மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட இதர தென் மாநிலங்களில் இருந்தும் உயர் சிகிச்சைக்காக ஏராளமானோர் ஜிப்மரை நாடுகின்றனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதி எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படுகிறது. அதிவேகமாக வாகனங்கள் செல்லும் கோரிமேடு பிரதான சாலையை கடப்பது இங்கு வரும் நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் அவர்களுடன் வரும் உதவியாளர்களுக்கும் பெரும் சவாலாகவே இருந்து வந்தது. போக்குவரத்து நெரிசலும் விபத்து அபாயமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் இங்கு பாதுகாப்பாக சாலையை கடக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டத்தை கருத்தில் கொண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடை மேம்பாலம் பணியை கையில் எடுத்து விறுவிறுப்பாக நடத்தி வருகிறது. இரும்பு கட்டமைப்பை கொண்டு மிகவும் உறுதியான முறையில் 31 மீட்டர் நீளத்திற்கு இந்த நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. படிக்கட்டுகளில் ஏறி இறங்க சிரமப்படும் நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்காக பாலத்தின் இரு பக்கங்களிலும் அதிநவீன லிஃப்ட் வசதி செய்யப்பட உள்ளது. சாலையின் ஒரு பக்கத்தில் உள்ள லிஃப்ட் அல்லது படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி பாலத்தின் வழியே சாலையை கடந்து மறுபுறம் உள்ள லிஃப்ட் மூலம் பாதுகாப்பாக கீழே இறங்கிவிடலாம்.
இதுவரை 75% பணிகள் முடிந்துள்ளது. இன்னும் 1 மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பாலம் திறக்கப்படும் போது ஜிப்மர் பகுதி போக்குவரத்து நெரிசலின்றி மாறுவதுடன் நோயாளிகளின் பாதுகாப்பான பயணமும் உறுதியாகும். மரக்காணம் அருகே வடை வாங்கி வர சொல்லி வடையை கொடுத்து 11 வயது சிறுமியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட 62 வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் நடுக்குப்பம் அடுத்த வள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் 62 வயதான கன்னியப்பன். இவர் வைத்திருக்கும் கால்நடைகளை அவர் பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று அதே பகுதியில் சாப்பிட 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியை அழைத்து அருகில் உள்ள கடையில் வடை வாங்கி வர சொல்லியிருக்கிறார். அந்த சிறுமியும் வாங்கி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு வடையை கொடுத்து அருகில் அமர வைத்துள்ளார். அமர வைத்து அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்ததை தனது தாயிடம் கூறிய இந்த நிலையில் அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை செய்து கன்னியப்பனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வந்தனர். 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறைக்கு புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நலப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் புதுச்சேரி காவல்துறைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய காவல் சாவடிகள் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். வெயில், மழை போன்ற காலநிலைகளில் இருந்து பாதுகாப்பு அளித்து போக்குவரத்து காவலர்கள் தங்களின் கடமையை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் ரூபாய் 1,40,000 மதிப்பீட்டில் இந்த சமூக நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பயனுள்ள திட்டத்திற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் IPS சத்யசுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், ராஜேந்தர், SP ரச்சனா சிங், புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் மோதிகுமார், முரளி, வெங்கட், கேவின் அண்ட் பாலா, விஸ்வேஷ் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டிய நிலையில் இருந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டிய நிலையில் இருந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த மாணவர் விடுதி நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. மேலும் விடுதியில் வளாக கதவு பூட்டப்படாமல் திறந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் சில சமூக விரோதிகள் அங்கு வந்து மது அருந்துவதும் தங்குவதுமாக இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்டகால பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கட்டிடம் பாழடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் நலன் கருதி பயன்பாடின்றி உள்ள இந்த பழைய மாணவர் விடுதியை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அங்கு கூடுவதை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இயங்கி வரும் பாவேந்தர் பல்கலைக்கூடத்தின் 27ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு அளிக்கப்பட்ட கோடைகால இசை மற்றும் ஓவிய பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இயங்கி வரும் பாவேந்தர் பல்கலைக்கூடத்தின் 27ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு அளிக்கப்பட்ட கோடைகால இசை மற்றும் ஓவிய பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
இதில் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிறுவன தலைவர் முத்துக்குமாரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாவேந்தர் பல்கலைக்கூடம் நிறுவனர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கி உரையாற்றினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் இருந்து டாக்டர் பூபேஷ் குப்தா அவர்கள் வருகை தந்து மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். மாநகர தமிழ் சங்க தலைவர் தங்கம் சுதர்சனம், மூத்த பத்திரிகையாளர் கௌசே குமார், தொண்டு நிறுவன தலைவி தனலட்சுமி, மாற்றுத்திறனாளிகள் பள்ளி நிறுவனர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வரக்கால்பட்டு ஆரோ சைல்ட் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஜே ஜெயவேல், திரைப்படத்துறை கலை இயக்குனர் ஜே ரமேஷ் செல்வராஜ், புதுவை தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி ஆகியோர் விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரும் திரைப்பட நடிகருமான சேகர் அவர்கள் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்தார். பார் ஜெயச்சந்திரன், முதுகலை ஆசிரியர் குமார், பிரியா, அண்ணாமலை, முனைவர் பா சிவகுமார் உள்ளிட்ட முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் பாவேந்தர் பல்கலைக்கூட மாணவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. முனைவர் பா சிவகுமார் அவர்களுக்கு 50வது பிறந்த நாளை முன்னிட்டு முத்திரை அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பில் வாழ்த்து மடல் வாசித்து வழங்கப்பட்டது. நிறைவாக பாவேந்தர் பல்கலைக்கூட இயக்குனர் அண்ணாமலை நன்றி உரையாற்றினார். வில்லியனூர் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 26ஆம் தேதியான நாளை குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜை நடக்கிறது. மிதுன ராசியில் உள்ள குரு பகவான் நாளை 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு கடகராசிக்கு இடம்பெயர்கிறார். அதனையொட்டி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று காலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடக்கிறது. காலை 10 மணிக்கு குரு பகவானுக்கும் மகா அபிஷேகம், காலை 11 மணிக்கு மகா தீப ஆராதனை நடைபெற உள்ளது என ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு குரு பகவானின் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் மகா அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தயிர், நெய், பழ வகைகள், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்க விரும்புவோர் 26ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தேவஸ்தானத்தில் வழங்கிட வேண்டும். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் உபயதாரர் வில்லியனூர் தனலட்சுமி உயர்தர சைவ உணவகம், திருக்காஞ்சி கிராமவாசிகள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பயன்படுத்தி பக்த அன்பர் அனைவரும் நாளை ஆலயத்திற்கு வந்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து கொண்டக்கடலை தானம் செய்து 3 நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குரு பகவான் நவக்கிரகத்திலே வடக்கு நோக்கி எழுந்திருக்கக்கூடிய குரு பகவானிற்கு பரிகாரம் செய்வது உத்தமமாக பலனை நமக்கு அளிக்க வல்லது. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அவர் ஞானத்தை அருளக்கூடிய குரு. அவர் சிவபெரும்பொருளே ஞானத்தை அருள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அவதாரம் தட்சிணாமூர்த்தி. நவக்கிரக குரு என்பதுதான் இந்த பிரகஸ்பதி என்ற இந்த பயிற்சி ஆகின்ற குரு பகவான். ஆகையினாலே அனைவரும் நவக்கிரக குரு பகவானை வழிபாடு செய்து குரு பயிற்சியிலே பங்கேற்று குரு பகவான் அருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை கிராமத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மடுகரை, நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், முளப்பாக்கம், குச்சிப்பாளையம், பண்டசோழநல்லூர், செம்படைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளையும் உளுந்து, காராமணி போன்ற பயிர்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்வார்கள். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இதுநாள் வரையிலும் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யாமல் இருப்பதாக விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் ஒரு சில விவசாயிகள் நுகர்வோர் நீதிமன்றம் மூலம் தங்களுக்கு வரவேண்டிய தொகையை பெற்றதாகவும் தகவல் அறிந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளிடம் கேட்டபோது சுமார் 100 விவசாயிகளுக்கு மேல் கடந்த 3 மாதமாக பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றும் வியாபாரிகள் தரப்பிலிருந்து 35 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்பொழுது, கடந்த 3 மாத காலமாக எங்களுக்கு வரக்கூடிய தொகையானது நிலுவையில் உள்ளது. எங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த பணத்தை எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தற்போது இது கிடைக்காததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். எனவே அரசானது உடனடியாக விவசாயிகளுக்கு உண்டான தொகையை பெற்று தந்திட வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் கூறினர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்களின் 30ஆம் ஆண்டு விழா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவியர்கள் 1996, 97ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்களின் 30ஆம் ஆண்டு சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு சக்திவேல் ஆசிரியர் தலைமை தாங்கினார். மேலும் ஆசிரியர்கள் குப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தி, வேலுசாமி, ராஜு, பசுலுதீன் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளினி முன்னாள் மாணவி மலர்விழி பூங்காவனம், வரவேற்புரை முன்னாள் மாணவி உண்ணாமலை, விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் மதியழகன், பஞ்சவர்ணம், தனுசு, முருகன், ஜெகன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முன்னாள் மாணவர் மதியழகன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய போது அதன் முன்சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய போது அதன் முன்சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் டெம்போவில் பயணம் செய்த சிலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் குறுகிய தூர போக்குவரத்திற்காக டெம்போக்கள் அதிகமாக இயக்கப்பட்டு வருகிறது. அதனால் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்கள் முறையாக கண்காணிக்கப்படாததால் பழைய மற்றும் பராமரிப்பு குறைவான டெம்போக்கள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறிய பள்ளங்களில் வாகனங்கள் இறங்கினால் கூட விபத்துகள் ஏற்படும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாகவும், இதுபோன்ற டெம்போ விபத்துகள் பல்வேறு இடங்களில் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து டெம்போ வாகனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலையை ஆய்வு செய்த பின்னரே பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஏற்படும் டெம்போ விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வாகன தணிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 8 ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் உத்தரவின் பேரில் எஸ்ஐ பாபு தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இடையன்சாவடி சாலையில் தனியார் பள்ளி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டு தப்பியோட முயன்ற 8 பேரை மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் விக்கி என்கிற விக்னேஸ்வரன், குஸ்கா பாஸ்கர், ரைஸ் அகிலன் உள்ளிட்டோர் என்றும் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ரவுடி ஜெகன் கூட்டாளிகள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 8 கத்திகள், 5 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சமீபத்தில் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த இவர்களது நண்பர் ராஜன் என்கிற பவளராஜ் கொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழி வாங்க யாரையாவது தாக்க திட்டமிட்டு பதுங்கி இருந்தார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக கைது செய்யப்பட்டவர்களை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நண்பனின் மனைவியுடன் இருந்ததாக கூறப்படும் கள்ளத்தொடர்பை கைவிட மறுத்த வாலிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான ஞானமூர்த்தி. விபத்தில் வலதுகாலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு 25 வயதில் மனைவி பிரியா, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த காந்தி மகன் 23 வயதான கோகுல், கார்த்திக் மகன் கதிர் என்ற கதிரவன் ஆகியோர் ஞானமூர்த்தியின் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 1 ஆண்டாக ஞானமூர்த்தியின் மனைவி பிரியா மற்றும் கதிரவன் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ஞானமூர்த்தி, எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நண்பனாக பழகி துரோகம் செய்யாதே என கதிரவனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த உறவு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் முன்விரோதம் தொடர்பான அடிதடி வழக்கில் சிறையில் இருந்த ஞானமூர்த்தி 4 நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி வீடு திரும்பிய போது கதிரவன் மற்றும் தனது மனைவி தொடர்பை கைவிடவில்லை என்பதை அறிந்து மனவேதனை அடைந்துள்ளார். இதுகுறித்து நண்பர்கள் கோகுல் மற்றும் ஞானவேலுவிடம் கூறிய நிலையில் கதிரவனை கொலை செய்ய திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திட்டமிட்டபடி கதிரவனுக்கு நன்கு அறிமுகமான ஞானவேலு அவரை நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வழுதாவூர் சிவன் கோவில் பின்புறம் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு வந்த ஞானமூர்த்தி, கோகுல் மற்றும் ஞானவேலு ஆகியோர் சேர்ந்து கதிரவனை தாக்கி கைகளை கட்டி கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவில் பின்புறம் இரத்த வெள்ளத்தில் வாலிபர் பிணமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் கண்டமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ஞானமூர்த்தி, கோகுல், ஞானவேலு ஆகிய 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இல்லை. அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. ஜிப்மர் மருத்துவமனை எதிரே 2.4 கோடி ரூபாய் மதிப்பில் நடை மேம்பாலம் பணிகள் மும்முரம். சிறுமியிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட 62 வயது முதியவர் கைது. புதுச்சேரி காவல்துறைக்கு 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் PHRT 167 அமைப்பு வழங்கியது. பயன்பாடு இன்றி பூட்டி கிடக்கும் மாணவர் விடுதி சமூக விரோதிகள் கூடாரமாக மாறும் அபாயம்.